நமசிவாய. ரொம்பவும் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்டலாம் உங்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லாமல் வேற ஒரு சிலர்கிட்ட சொல்லிட்டேன். என்னன்னா, இப்பொழுது வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கு இல்லையா, புத்தாண்டு முதல் நாள். நம்ம வழக்கமாகவே ஏதாவது ஒரு ஹோமங்கள், பூஜைகள் இது மாதிரி பொதுவாக ஒரு ஏதாவது மண்டபத்தில் பண்ணுவோம், இல்லைன்னா கோயிலில் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இந்த ஒரு வருடம் பார்த்தோம்னா ருத்ர அபிஷேகம், ருத்ர பாராயணம்ங்கிறது 11 ஏகாதச ருத்ர பாராயணம்னு சொல்லுவோம். அதாவது 11 நபர்கள் வைத்து ஒரு முறை ருத்ர பாராயணம் செய்கிறது. 108 பாலால் நம்மளுடைய சிவபெருமானுக்கு, நம்ம வழக்கமாக சிவராத்திரிக்கு பண்ணக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் லிங்கத்துக்கு, அதுவும் சரி. அதுக்கப்புறம் சத்ருசம்ஹார திரிசதி, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதுக்கு சத்ருசம்ஹார திரிசதியிலேயே வேல் வச்சு, அந்த வேல் பார்த்தோம்னா பேக்கெட் சைஸில் இருக்கிற வேலை எல்லாருக்கும் அந்த ஆகர்ஷணம் பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே போயிட்டு இருக்கு. இது சரி, அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் கிளியராக வந்ததுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பார்த்தோம்னா, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த மண்டபத்துடைய ஒரு சைஸ் நம்ம அரௌண்ட் ஒரு 500-600 நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான நினைச்ச விஷயமா பார்த்தோம். ஆனால் அவ்வளோ பேருக்கு அது அகாமடேட் பண்ண முடியல. நிறைய வேறு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஒரு ஹார்ட்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு 400 பேர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆச்சு. அந்த டைமில் பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற சேனலில், அதுக்கப்புறம் வேறு இன்ஸ்டாவில் இந்த மாதிரிலாம் போட்டோடனே அதுலேயே பார்த்தோம்னா மோர் தேன் ஒரு 150 to 200% ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 100-150 பேருக்கு தான் இப்பொழுது பாக்கி இருக்கும். இந்த வீடியோடைய ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறேன். விருப்பம் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே அதில் நீங்கள் இம்மீடியட்டாகவே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இது மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி வரணும்னு எண்ணம் இருப்பவர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம் என்னென்னா, இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த ஒரு புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா யாருன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பஞ்சாங்க படனம் படிக்கும்போதே உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த ராஜா சேனாதிபதி யார், தானியாதிபதி யார் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, மந்திரி யார் அப்படின்னு. அப்போ ராஜா அப்படிங்கிறது குரு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். செவ்வாய்க்கிழமையாக ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால நம்ம சத்ருசம்ஹார திரிசதி பண்ணுறோங்கிறது மட்டும் கிடையாது. செவ்வாய் அப்படின்றவர் பார்த்தோம்னா மந்திரியாகவுமே வந்திருக்காரு. இப்போ இந்த ஒரு நாள்லேயே நாம் அந்த செவ்வாயை குளிரச் செய்யும் அல்லது செவ்வாயை ஆதிக்கம் செலுத்தும் குமரனுடைய ஒரு சத்ருசம்ஹார திரிசதியை நம்ம அட்டன் பண்ணுறது, அதை நம்ம கவனமாக கேட்கறது அப்படின்ற மாதிரியான விஷயம். குருவை ஆதிக்கம் செலுத்தும் சர்வ வியாபியான சிவனுடைய ஒரு அபிஷேகத்தை அபிஷேக பிரியர் தானே அவர். அபிஷேகம் அப்படின்ற மாதிரியான விஷயம், ருத்ரபாராயணத்தையும் நம்ம கேட்கறதுங்கிறது மகா புண்ணியம், மகா அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதனால யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. 1:30 மணிக்கு வந்துடணும். மேக்ஸிமம் ஒரு 6:30 முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான 6 to 6:30 உங்களுக்கு பிரசாத விநியோகம், அன்னப்பிரசாதம் எல்லாம் சேர்த்தி முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒரு 6:30 மணிக்கு நீங்கள் வெளியே போயிடலாம். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சுவாமியெல்லாம் பார்த்துட்டு அனுபவித்து விட்டு அது மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய அன்பர்கள் கரெக்டாக 1:30 மணிக்கு வந்துடணுன்றது முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த லிங்க்ல நீங்கள் இமீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்காம நீங்களே திருப்பி டூப்ளிகேட்ஸ் அதில் வந்ததுன்னா அவங்களோட டோட்டலாகவே ரிமூவ் பண்ணுற மாதிரி அதை ஆட்டோமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நீங்களே தனித்தனியாக ஒருத்தரே ஒரே நம்பர் போட்டு ஒரே இமெயில் ஐடி போட்டு அது மாதிரியே லைனாக பண்ணிட்டு வந்துடாதீங்க. அது மாதிரி 1-2 பேர் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட எல்லாமே டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டியதாக போச்சு. அது செல்ஃபாக அது பண்ணிவிடும். அது மாதிரியான ஒரு சிஸ்டமில் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது முக்கியமான விஷயம். உங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி மற்ற எல்லார்கிட்டையும் அது இந்த மற்ற எல்லா வாட்ஸ்அப் சேனல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. அதனால் அவங்களே நிறைய புக் பண்ணிட்டாங்க. வேறு கெஸ்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் முக்கியமானவர்கள் வருகிறார்கள். அவர்கள் மூலமாகவுமே நிறைய பேர் புது ஆட்களுமே பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வருகிறார்கள். அதனால் இந்த ஒரு விஷயத்தினால டிலே ஆயிடுச்சு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மணி மந்த்ராவுமே டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோன்னே மணி மந்த்ரா சொல்கிறேன், மணி மந்த்ரா மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அதை கேட்டுட்டு அவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏப்ரல் லிஃப்ட் ப்ராஃபிட் ஷிஃப்ட். ஏப்ரல் லிஃப்ட் ப்ராஃபிட் ஷிஃப்ட் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடியது. அடுத்ததாக ஹேண்ட் சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, உங்களுக்கு நான் இந்த ஹேண்ட் சிம்பிள் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்படி இந்த ஓவராலாக யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். ஹேண்ட் சிம்பிள் கலரை பற்றி கேட்காதீங்க, கலரை பற்றி சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே 2 தடவை சொல்லியிருக்கேன். கலர் என்ன கலருங்கிறது அந்த டைம்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஹேண்டுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட்லேயும் எழுதிக்கலாம், லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பாடிலையும் எழுதிக்கலாம். போன தடவை நான் அந்த RH45 கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். போன தடவை அதுக்கு முந்தின தடவை இருக்கும். இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஆர் கேபிட்டல் லெட்டரில் R45 45 P45 R45 பக்கத்திலேயே தொட்ட மாதிரி P45 லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பாடியில் டெய்லி எழுதிட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு அந்த RH45 எப்படி ஒர்க் ஆச்சோ அதை விட ஃபாஸ்ட்டாக இது ஒர்க் ஆகக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதிலெல்லாம் ஒரு அபுண்டன்ஸ் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த சிம்பிள்ஸில், இந்த நம்பர்ஸில் எல்லாமே இருக்குது.
இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கதவுக்கு பின்னால் ஒட்டுற சிம்பிள் அப்படின்றதுமே உங்களுக்கு திரையில் வரும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணியிருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைக்கிறது பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்களே வரையணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட வரைஞ்சு வைக்கலாம். அதோடைய அந்த ஷேப் தான் முக்கியமே தவிர அதுக்கு ஆடட் கலர்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணுறதோ அல்லது வந்து அதை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறதோ அது முக்கியம் கிடையாது. அந்த ஷேப் வந்து மணி அட்ராக்ஷன் ஷேப் இந்த மாதத்துக்குரியது. அதனால அந்த ஒரு விஷயம் சரியா. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடியது. வழக்கமாக அப்புறம் வந்து கடன் தீர்க்கும் நாட்கள், கரண நாட்கள். இதே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வெளிவரும். வாட்ஸ்அப் சேனலில் இது வரைக்கும் இல்லாதவர்கள் அதுவுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அடுத்ததாக இப்போ நான் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதத்தில் எந்த இறையை கும்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுடைய ஜோடியாக் மந்த்ரா, அதாவது உங்களுடைய ராசிக்கு உண்டான மந்திரம் இந்த மாதம் என்ன சொல்லலாம் அப்படின்ற விஷயம். ஆல்ரெடி மணி மந்த்ரா நம்ம வந்து ஏப்ரல் லிஃப்ட், ப்ராஃபிட் ஷிஃப்ட் சொல்லிட்டோம். ஸோ ஏப்ரல் லிஃப்ட், ப்ராஃபிட் ஷிஃப்ட்னு சொல்லியாச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து என்னென்ன தெய்வத்தை நம்ம வந்து என்னென்ன விஷயத்திற்காக கும்பிடலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் துர்க்கையையும் விநாயகரையும் பர்டிகுலராக நீங்கள் வீட்டில் துர்கை படத்தையும் விநாயகர் படத்தையும் பக்கத்தில் வச்சு லக்ஷ்மியும் விநாயகரையும் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வச்சு வழிபட்டு வந்தீர்கள் என்றால் பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். தொட்டது துலங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கும். இதையும் பர்டிகுலராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யமகண்ட வேளையிலோ அல்லது ராகு காலத்திலோ இந்த ஒரு பூஜை அப்படின்றது அவங்களுக்கு மந்திரம், அவங்களுக்கு வந்து தூபதி பாரதி காமிச்சு அவங்க வந்து மந்திரம் சொல்கிறது தானே. விநாயகருக்கு ஓம் கம் கணபதியை நமக சொல்ல போகிறோம், ஓம் கணாதிபதியை நமக சொல்ல போகிறோம், அது துர்கை ஓம் துர்காய நமக சொல்ல போகிறோம், அல்லது துர்கை கவசம் ஏதாவது சொல்ல போகிறோம். இது மாதிரியான விஷயம் தானே. துர்கை மந்திரம் ஓம் துர்காய நமக சொல்கிறது கூட இதில் வந்து தூபதீபம் ஆரத்தி அப்படின்ற மாதிரியான விஷயமும் நிவேதனம் அப்படின்றதெல்லாம் முக்கியம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு நாளுமே எப்போவெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் யமகண்ட வேலை அல்லது ராகு காலம் இந்த டைமில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுங்கிற விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் வந்து செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமி வழிபாடு 9 சுற்று மகாலட்சுமி கோயிலுக்கு போனீங்கன்னா 9 சுற்று. இல்லைன்னா வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி படத்தை வச்சிட வேண்டியது, கோலம் ஒன்று முன்னால் போட்டுக்க வேண்டியது, நல்ல ஒரு நெய் விளக்கு, சுத்தமான நெய்யை வந்து விளக்கேற்றி வச்சிட வேண்டியது, அவளை வந்து மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபட வேண்டியது, 9 முறை சுற்றி விட்டு நமஸ்கரிக்க வேண்டியது, படத்தை எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே வச்சிட வேண்டியது. அந்த விளக்கெல்லாம் இது ஆனவனே அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஏதாவது பின்னால் முட்டு கொடுத்து ஒரு பழக ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் அது மேலே நீங்கள் அவங்க படத்தை வச்சாலும் சரி. நம்மளே வந்து பார்த்தோன்னா மகாலட்சுமியோடைய அந்த சின்ன ஃப்ரேம் எல்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய ஹோமத்துக்கெல்லாம். அது தவிர நம்ம பூஜா ப்ராடக்ட்ஸ்லையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கிறத எடுத்து நீங்கள் வந்து வச்சுட்டீங்கனாலும் சரி, உங்ககிட்டயே ஆல்ரெடி இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஸோ அது மாதிரி வச்சுட்டு அதையே நீங்கள் வளம் வந்து அது மாதிரியான விஷயமாக வழங்குவது. அது வந்து செவ்வாய்க்கிழமையோடு நிறுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கோயிலுக்கு போனாலும் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் 9 முறை அவளை வந்து நினைத்து கொண்டே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லிட்டு நீங்கள் மகாலட்சுமி கோயிலே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுற்றிட்டு வந்தீங்கனாலுமே, அதாவது பிரதட்சிணம் செய்தீர்கள் என்றால் அற்புதமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா, கடன் ஏதாவது இருந்தால் கடன் தீரும். கெடுத்த கடன் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் பணம் யாருக்காவது கொடுத்துட்டீங்க, கடனாகவும் கொடுக்குறீங்க, அல்லது நான் இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க, கோல்டா இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா கொடுக்குறீங்க. எதுவாக இருந்தாலுமே இதை செய்யும்பொழுது கண்டிப்பான முறையிலே உங்களுடைய சங்கல்பத்தின்படி நடக்கும். நீங்கள் என்ன இன்டென்ட் மேலே செட் பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி நடக்கும். அடுத்ததாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகப்படியான செல்வ வளத்தை கொடுக்கும். எனக்கு கடனும் இல்லை, நான் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டியதில்லை, எனக்கு யாரும் வர வேண்டியதில்லைன்னா உங்களுக்கு செல்வ வளம் என்பது தானாக வந்து சேரும். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள். அடுத்ததாக அம்பாள் வழிபாடு செய்கிறீங்க. சிவனுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தியானவளுடைய வழிபாடு எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. இது எதுக்குன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு சடனாக ஏதாவது ஒரு வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி, திடீர்னு நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது, அதனால எனக்கு வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக போயிட்டே இருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியாமல் போயிடுது, 10 நாள் ஒரு வாரம் நம்ம படுத்துடுறோம், ரொம்ப டீப்பாக எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு படுத்துடுறோம். அந்த 10 டேஸை நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஸ்னஸ்லையோ வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் நம்ம வந்து செய்கிறதுலையோ அதை ரிக்கவர் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டுங்கிறது அந்த மாதிரி அது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அது மாதிரி இது வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுபோல் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் இருப்பதற்காக அம்பாள் வழிபாடு செய்து வாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். எப்போ அம்பாள் வழிபாடு செய்யணும்னா புதன்கிழமை செய்கிறது, கோயிலுக்கு போய் செய்கிறதா இருந்தால் புதன்கிழமை செய்கிறது, 5 வளம் வருவது, 5 முறை அம்பாளை நினைத்து வளம் வருவது, உங்களுக்கு தெரிந்த அபிராமி அந்தாதியுடைய ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருப்பது கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் மேலே சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலே கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும்னு வச்சுக்கலாம். 5 முறை புதன்கிழமை என்று அம்பாளுடைய சன்னதியை வலம் வர வேண்டியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புவனேஸ்வரி ஆகட்டும் அல்லது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்கலாம்,
அல்லது வந்து காமாட்சி அம்மனா இருக்கலாம், வேற யாராக இருந்தாலுமே செஞ்சுட்டு வாங்க. அம்மன் கிடையாது, அம்பாள். காமாட்சி அம்மனுமே அம்பாள்ன்ற வழிகள் தான் சேரும். அவளுக்குமே வந்து பார்த்தோம்னா ஸ்ரீசக்கர வழிபாடு நடக்கும். சிவனும் வந்து காமாட்சி அம்பாள் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அதனால அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சூரிய வழிபாடு. சூரிய வழிபாடு வியாழக்கிழமையில இந்த ஒரு மாதத்திலே செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா லக் என்ஹான்ஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. சூரிய வழிபாடு எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. நான் வந்து ஆயிரக்கணக்கான முறை சொல்லியிருக்கிறேன். திடீர்னு ஏதாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், ஆக்சிடென்ட்ஸு, லாஸ், எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாஸோ அல்லது வந்து மென்டலி நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரேக்கப் லாஸ், ஏதாவது ஒரு விஷயம், பிஸ்னஸ் லாஸ், எது வேணால் எடுத்துக்கோங்க. லாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாம் சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த மாதம் இல்லை, எந்த மாதமே வரக்கூடாது. பட் ஆனால் இந்த ஒரு மாதம் வரக்கூடாதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரசிம்ம வழிபாடு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் மட்டும் வைத்து நான் சொல்லவில்லை, இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய வேறு சில முக்கியமான நிகழ்வுகளையும் வைத்து தான் நான் சொல்கிறேன். அதனால கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்திலே சனிக்கிழமையில் நரசிம்மரை விட்டுவிடாதீர்கள். லக்ஷ்மி நரசிம்மரை விட யோக நரசிம்மரை தேடி போங்க. அவர் வந்து இந்த ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுறார். லட்சுமி நரசிம்மர் கும்பிடாதீங்க சொல்ல, அவரை தனியாக கும்பிட்டுக்கோங்க. யோக நரசிம்மரை வழிபடுங்கள். யோக நரசிம்மர் அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது உக்கிர நரசிம்மருங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். அவர் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வேளச்சேரியில் இருக்கார், வேறு எந்த இடத்துல இருக்காருன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன அன்வான்ட் ஈவெண்ட்ஸுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, டக்குன்னு அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஜோடியாக் மந்த்ராஸ், உங்களுடைய ராசிக்கு உண்டான மந்திரம் பார்த்துடலாம். இதுவுமே எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேஷத்துக்கு ஃப்ளேர் அப்படிங்கிறது, ரிஷபம் ஸ்ப்ரவுட், மிதுனம் ஜிக்ஸாக், கர்க்கடகம் ஸ்வாடில், சிம்மம் கிண்டில், கன்னியா ராசி வந்து ஃபில்டர், துலா வந்து ஸ்ட்ராடில், விருட்சிகம் போர், தனுஷ் வாயேஜ், மகரம் லேயர், கும்பம் ஃபார்முலேட், மீனம் இம்பியூ. சரியா, இவ்வளோதான். இதெல்லாமே உங்களுக்கு இப்போ திரையில் தமிழும் ஆங்கிலத்திலும் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய லக்கி விஷயம் இந்த ஒரு ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யணும்னு இப்போ ரீசெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான். அந்த லக்கி விஷயம் என்ன அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு மாதம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு கலர் அதிகமாக யூஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் போகும்போது கொஞ்சம் கையில் கோதுமை எடுத்துகிட்டு ஒரு பேக்கெட்டில், சின்ன பேக்கெட்டில் நீங்கள் உங்ககிட்ட எடுத்துகிட்டு போங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா நீங்கள் ஆலமரத்துடைய வேறு சிறிது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட முக்கியமான விஷயத்துக்கு மேஷ ராசிக்காரங்க, மேஷ லக்னத்துக்காரங்களுக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஒரு மாதத்தில் முக்கியமான விஷயங்களுக்கு அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க. கையில் நீங்கள் போகும்போது ஏதாவது வெள்ளி எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போங்க. அதுவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சிகப்பு இந்த ஒரு மாதத்திலே சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நல்லா ஒர்க் ஆகும் இந்த ஒரு மாதம். இதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் கலர் வந்து வியாழக்கிழமை போடணும் இப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இல்லை. இது வந்து மெத்தடே வேறு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்புறம் எனக்கு அடுத்த மாதம் சொல்லுங்கள். அடுத்தது கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் சரி, துலா ராசி ரெண்டு பேரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீளம், வெளிர் நீளமாகட்டும் அடர் நீளமாகட்டும் எப்படியா இருந்தாலுமே ரெண்டுமே பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள், தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் சிகப்பு கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு யோகாதிபதி, இவர் வந்து இந்த ராசிக்கு இந்த யோகாதிபதி, இந்த பாதகாதிபதி, இந்த கான்செப்டுக்குள்ளெல்லாம் வர வேண்டாம். இது அப்சல்யூட்லி வேறு மேட்டர். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளி கலர் யூஸ் பண்ணாலும் சரி, பர்பிள் யூஸ் பண்ணாலும் சரி, வெள்ளி கலர் அப்படிங்கிறது சில்வர் கலர் சொல்கிறேன். சில்வர், பர்பிள், பிங்க் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். அதே போல் வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் அவர்கள் வந்து ஒரு மில்கி ஒயிட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மில்கி ஒயிட் இருக்கிறது யூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மீன ராசிக்காரர்கள் அல்லது மீன லக்னக்காரர்கள் முத்து ஏதாவது இருந்ததுன்னா, சாதாரண முத்தாக இருந்தால் போடும், ஒரிஜினல் முத்தெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நார்மல் முத்து ஏதாவது இருந்ததுன்னா அந்த முத்தை கையில் எடுத்துக்கொண்டு போங்க. அது வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மந்த் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இருக்குது, எல்லா விஷயமும் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் இனிபோல் இந்த மாதிரி எந்த கஷ்டங்கள் நமக்கு வரக்கூடாது, உலகளாவிய மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வரக்கூடாது, நம்ம நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காகவும் வரக்கூடிய புத்தாண்டு அற்புதமாக அமைய வேண்டும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ஹோமத்தையும் பூஜையும் நம்ம வந்து பண்ணுறோம். இதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் நேரில் வர முடியுமோ அது மாதிரியான ஒரு முறையாக முயற்சி செய்யுங்கள். இன்கேஸ் அப்படி வந்து 450 பேர் 500 பேர் தானே சொல்லியிருக்கீங்க, எல்லாம் வந்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கு மேலே இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்னு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்னு ஆனதுக்கப்புறம் நேரில் வரணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து கீழேயுமே வந்து உங்களுக்கு
அதை மேலே நடக்கக்கூடிய ஹோமத்தை பார்ப்பதற்குண்டான ஒரு முறையுமே நாங்கள் கீழே அமைத்திருக்கிறோம். அதனால அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதையுமே நீங்கள் கீழே பார்க்கலாம், டிவி இருக்கும், ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் நேரில் வந்து சுவாமியை வந்து வழிபட்டுட்டு போய்க்கலாம், பிரசாதம் வாங்கிட்டு போய்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். அதில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் எக்ஸாக்டாக சீட்டு போட்டுட்டு ஃபுல்லாக வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றத மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக 1:30 மணிக்குள்ள வந்துடணும். முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதை செக் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 மணிக்கு கரெக்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். நமசிவாய.